Hello friends, இந்த வீடியோவில் RRB NTPC அண்டர் கிராஜுவேட் லெவல் 2025 எக்ஸாமில் கேட்ட முக்கியமான ஒரு சில மேக்ஸ் கொஷின்லாம் நம்ம இந்த வீடியோவில் ஷார்ட் ட்ரிக் யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அப்கமிங்கில் வரக்கூடிய ரயில்வே எக்ஸாம் அண்ட் SSC எக்ஸாமுக்கு கண்டிப்பாக இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நிறையா கொஷின் வந்து ரொம்ப சிம்பிளாக ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி தான் சொல்லியிருப்பேன். அதனால் வீடியோ பார்த்து சில ட்ரிக்ஸ் சொல்கிறது, அதே மாதிரி சில இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் சொல்கிறதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின். If the income tax is increased by 18%, the net income is reduced by 2%. Find the original rate of income tax. Okay, இதில் என்ன ஒரு ட்ரிக்ஸ் அப்படின்னா, ஸோ இங்கே இன்கம் டேக்ஸ் வந்து 18% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக இன்க்ரீஸ் பண்ணுறனால பார்த்தீங்கன்னா நெட் இன்கம் 2% ரெடியூஸ் ஆகுதுன்னு கொடுத்துட்டாங்க. கரெக்டாக. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு ட்ரிக் வந்து யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் அது தெரியாமல் இது என்ன பண்ணணுன்னே தெரியாது. என்ன பண்ணுவாங்கன்னா, வழக்கம் போல் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன பண்ணுவோம், சக்ஸஸ்ஃபுல் ரேட்டு ஃபார்ம்லாம் அப்ளை பண்ணிடுவோம். என்ன பண்ணிடுவோம், ஸோ மைனஸ், ஸோ இன்க்ரீஸாக இங்கே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 18 - 2, அதுக்கப்புறம் -18 × 2/100 இப்படின்னு போட்டுருவாங்க சக்ஸஸ்ஃபுல் ரேட் ஃபார்முலாவில். ஏன்னா இன்கம் டேக்ஸ் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் ஆகுது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெட் இன்கம் டிக்ரீஸ் ஆகுதுங்குவோம். ஓகேவா. ஸோ இது தப்பு. ஓகேவா. இது நீங்கள் போட்டு பார்த்துருப்பீங்க, ஆன்சரும் உங்களுக்கு இருக்காது, அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போயிருப்பீங்க. இந்த கொஸ்டினை நிறைய பேர் வந்து ஸ்கிப் தான் பண்ணியிருப்பீங்க. இந்த இதில் அப்ரோச் பண்ணிட்டு சக்ஸஸ் ரேட் ஃபார்முலாவில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு ஆன்சர் வரலன்ட்டு போயிருப்பீங்க. ஓகேவா. கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்றது நல்லா தெளிவாக பார்க்கணும். இன்கம் டேக்ஸ் வந்து 18% இன்க்ரீஸ் ஆகிறனால நெட் இன்கம் 2% ரெடியூஸ் ஆகுது. கரெக்டா. ஸோ அப்போ இது 18% இன்க்ரீஸ் ஆகிறனால நெட் இன்கம் 2% ரெடியூஸ் ஆகுதுன்னா இந்த 2% ஆஃப் நெட் இன்கமும் 18% ஆஃப் இன்கம் டேக்ஸும் ஈக்குவலாக இருக்குமா? ஓகேவா. ஏன்னா இது 18% இன்கம் டேக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறனால தான் நெட் இன்கம் என்ன ஆகுது, ரெடியூஸ் ஆகுது. அப்போ அது ரெண்டு ஈக்குவலாக இருக்குமா? ஸோ இந்த இடத்துல அதுதான். ஸோ அப்போ 18% ஆஃப் இன்கம் டேக்ஸும் 2% ஆஃப் நெட் இன்கமும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லலாம். அப்போ நெட் இன்கம்க்கும் இன்கம் டேக்ஸுக்கும் உள்ள ரேஷியோ பார்த்தீங்கன்னா 18:2. ஸோ ஃபர்தராக கேன்சல் பண்ணால் 9:1. ஓகேவா. ஸோ இது வந்து இங்கே நெட் இன்கம்ன்றது பார்த்தீங்கன்னா இது வந்து கொடுத்துருக்கிறது எக்ஸ்க்ளூடிங் இன்கம் டேக்ஸ். ஓகேவா. அப்போ டோட்டல் இன்கம்ன்றது பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸும் சேர்ந்தது தான் டோட்டல் இன்கம். எப்பயுமே டோட்டல் இன்கமில் தான் நம்ம இன்கம் டேக்ஸை வந்து இன்கம் டேக்ஸ் ரேட்டை வந்து கேல்குலேட் பண்ணோம். ஓகேவா. இப்போ டோட்டல் இன்கம் எனக்கு 10 பார்ட் அப்படின்னா அந்த 10 பார்ட்டில் எனக்கு ஐடி வந்து 1 பார்ட் இருக்குது. ஓகேவா. அவன் கேட்குறது ஒரிஜினல் ரேட் ஆஃப் இன்கம் டேக்ஸ் தான் கேட்குறான். ஓகேவா. ஸோ அப்போ மொத்தம் 10 பார்ட்டில் 1 பார்ட் ஐடி. ஓகேவா. ஸோ அதோடைய பர்சன்டேஜ் என்ன அப்படின்னாக்கா 10%. அவ்வளோதான். ஓகேவா. ஸோ நீங்கள் இதில் போட்டிருப்பீங்க, இது ஒன்றுமே இல்லை, சின்னதாக நீங்கள் யோசிச்சா போதும். இது ரெண்டு ஈக்குவல். இந்த 18% இன்க்ரீஸ் ஆகிறனால தான் நெட் இன்கம் குறையுது அப்படின்றத நீங்கள் அந்த ஒரு பாயிண்டை பிடிச்சிட்டா போதும், சம் முடிஞ்சு. அடுத்த கொஸ்டின். The price of an article increases by 25%, then decreases by 20%, finally increases by 15%. What is the overall percentage change in the price? ஓகே, இதுலையும் பார்த்தீங்கன்னா பார்த்தோன்னே நீங்கள் அடிச்சுட்டு போயிடலாம். இதுலேயும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சக்ஸஸ் ரேட்டு யூஸ் பண்ணுவீங்க, இல்லை ரேஷியோ மெத்தட் போவீங்க, இல்லை ஃபார்முலா மெத்தடில் போயிருப்பீங்க, எப்படினாலும் போயிருப்பீங்க. பட் அது தேவையே இல்லை. இதை நான் கண்ணை மூடிட்டு நான் போட்டுருவேன் ஆன்சர் வந்து 15% அப்படின்ட்டு. இது எப்படி அப்படின்னா, இதில் நீங்கள் அசியூம் பண்ணி போடுவீங்க. கரெக்டாக 100ன்னு அசியூம் பண்ணிவிட்டு அதில் 25% ஏறுது, அதுக்கப்புறம் 20% இறங்குது, அகைன் அந்த டிக்ரீஸ் ஆன வேல்யூவில் 15% இன்க்ரீஸ் ஆகி ஓவரால் எவ்வளோன்னு பார்ப்பீங்க. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா 25% இன்க்ரீஸும் 20% டிக்ரீஸும் பார்த்தீங்கன்னா நெட் எஃபெக்ட் 0. ஓகேவா. நீங்கள் இப்போ பார்த்தா தெரியும், நீங்கள் 100 வச்சுட்டு 25 நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுங்கள், 125 இருக்கும். அந்த 125ல் நீங்கள் 20 அகைன் டிக்ரீஸ் பண்ணுங்கள், 100ன்னு வந்து நிற்கும். ஓகேவா. நெட் எஃபெக்ட் 0. ஸோ அப்போ நீங்கள் இதை கேன்சல் பண்ணலாம். அப்போ ஃபைனலாக எனக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது, 15%. அப்போ மொத்தமாக எனக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கும், 15%ன்றது கண்ணை மூடிட்டு போட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்த கொஸ்டின். A and B can complete a task in 20 days and 25 days respectively. They started working together but B left after 5 days. How many more days will A take to finish the remaining work? ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணலாம். இந்த இடத்துல ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது, நான் அதெல்லாம் சொல்கிறேன். ஓகேவா. இதெல்லாம் சின்ன சின்ன சம்மாக இருக்கும், நீங்கள் சால்வ் பண்ணிடலாம் நினச்சிட்டு நீங்கள் போயிருப்பீங்க. பட் இந்த இடத்துல ஸ்மார்ட்டாக நீங்கள் யோசிச்சிங்கன்னா நீங்கள் வந்து வித்தின் நீங்கள் 10 செகண்டுக்குள்ளே நீங்கள் சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம்.
ஓகேவா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஏ மட்டும் பார்த்துருந்தான் அப்படின்னா 20 டேஸில் அந்த ஒர்க்கை வந்து ஃபினிஷ் பண்ணியிருப்பான். பி பார்த்துருந்தாங்கன்னா அதே டாஸ்க்கை வந்து 25 டேஸில் ஃபினிஷ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஆனால் 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ நாளில் வந்து எவ்வளோ நாள் ஒர்க் பார்க்குறாங்க அப்படின்னா 5 நாள் பார்க்குறாங்க. ஓகேவா? ஸோ ஏ மட்டும் பார்த்துருந்தா 20 டேஸில் அந்த ஒர்க்கு முடிஞ்சிருக்கும். ஆனால் ஏ எவ்வளோ நாள் தான் பார்க்குறான், 5 டேஸ் தானே ஒர்க் பார்க்குறான். ஏன்னா 2 பேரும் சேர்ந்து 5 டேஸ் தான் பார்க்குறாங்க. கரெக்டாக? ஸோ அப்போ ஏன் அந்த இடத்துல எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணியிருந்திருக்கான், 5 டேஸ் ஒர்க் பண்ணியிருக்கான். அப்போ ஏவுடைய பர்சன்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஏ வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஒர்க்கை வந்து பார்த்துருக்காங்க அப்படின்னா 25%. கரெக்டா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பி பார்த்தீங்கன்னா 25 டேஸில் வந்து கம்ப்ளீட்டாக ஒர்க்கை முடிச்சிடறான். ஆனால் அவனும் 5 நாள் தான் பார்க்குறான். அப்போ பியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஒர்க்கை வந்து முடிச்சிருக்கான், 20% ஒர்க்கு. கரெக்டா? ஸோ அப்போ 2 பேருமே சேர்ந்து 45% ஒர்க்கை தான் முடிச்சிருக்காங்க. அப்போ பேலன்ஸ் எனக்கு என்ன கேட்குறான், ரிமைனிங் ஒர்க் கேட்குறான். ரிமைனிங் எவ்வளோ ஒர்க் இருக்குது, 55% இருக்குது. கரெக்டா? ஸோ அப்போ அந்த 55% ஒர்க்கை வந்து ஏ முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்னு கேட்குறான். ஏ வந்து 100% ஒர்க்கை முடிக்கிறதுக்கு 20 டேஸ் அப்படின்னா 20 டேஸ். ஓகே, 20 டேஸ். அப்போ நமக்கு பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, 55% ஒர்க்கு. 55% ஒர்க்கை முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும், அவ்வளோதான், 11 டேஸ். ஸோ இதுவும் நம்ம பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, கண்ணை மூடிட்டு இதெல்லாம் போட்டு போயிடலாம். இங்கே நான் எல்சிஎம் எடுக்கலை, எதுவுமே நான் எடுக்கலை. ஓகேவா? பர்சன்டேஜுக்கு நான் கன்வெர்ட் பண்ணிட்டேன். பர்சன்டேஜ் எப்போ கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இங்கே கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா, ஆஃப்டர் 5 டேஸ் அப்படின்றது, அது வந்து கண்டிப்பாக இந்த 2 வேல்யூவால் டிவைட் ஆகணும். ஓகேவா? இந்த 2 வேல்யூ டிவைட் பண்ணணும் எக்ஸாக்டாக, வித்தவுட் ரிமைண்டர் டிவைட் பண்ணுச்சுன்னா நீங்கள் பர்சன்டேஜில் நீங்கள் போயிடலாம். டிவைட் ஆகாமல் இப்போ இங்கே ஒரு 3 டேஸ் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எல்சிஎம் மெத்தடில் போகிறது தான் பெஸ்ட்டு. ஓகேவா? இந்த கொஸ்டின் பாருங்க. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எட்வர்டோ அப்ரஹாம் சேவியர் கேன் ஃபினிஷ் எ சர்டன் பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 6,34,36 days respectively. All of them started work together. Eduardo left the work after 2 days and Abraham left just 3 days before the work was completed. Find the total number of days taken for the work to be completed. Okay, so இது வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஃபைன். ஸோ இதுலேயும் ஒரு சிம்பிள் ட்ரிக் இருக்குது, அது என்னன்றதை நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இங்கே எட்வர்டோ, ஆப்ரஹாம், சேவியர் 3 பேர் பார்த்தீங்கன்னா எட்வர்டோ வந்து 6 நாளில் ஒர்க்கை முடிக்கிறாங்க. ஆப்ரஹாம் மட்டும் பார்த்தாங்கன்னா 34 டேஸ், சேவியர் வந்து 36 டேஸில் ஒர்க்கை வந்து ஃபினிஷ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு வந்து எல்சிஎம் எடுக்கிறது எனக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டாக இருக்குன்றனால நான் இதை ஃபேக்டரைஸ் பண்ணிக்கிறேன். 6 வந்து 2,3ன்னு பிரிச்சுக்கிறேன், ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இதை 2 × 17, அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா 2² × 3². ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதோடைய எல்சிஎம் 2² × 3² × 17, அதாவது 36 × 17, 36 × 17னா ஓகே, 17 × 30 510, 510 அதுக்கப்புறம் × 6 102 612. ஓகே, ஸோ இப்போ டோட்டல் ஒர்க் வந்து எனக்கு 612ன்றது தெரிஞ்சிருச்சு. இப்போ 3 பேருடைய 1 டே ஒர்க், அதாவது 3 பேருடைய எஃபிஷியன்சி என்னன்னு பார்க்குறேன். இந்த 612 ஒர்க்கை வந்து எட்வர்டு பார்த்தாங்கன்னா 6 டேஸில் முடிக்கிறாங்க அப்படின்னா 1 டேக்கு எவ்வளோ ஒர்க்கை பார்த்துருப்பாங்க, 102 ஒர்க் பார்த்துருப்பாங்க. அதே மாதிரி ஏ பார்த்தீங்கன்னா ஆப்ரஹாம் பார்த்தீங்கன்னா 18 ஒர்க்கு, சேவியர் பார்த்தீங்கன்னா 17 ஒர்க்கு. ஓகேவா? ஸோ இப்போ இவங்க 3 பேருடைய எஃபிஷியன்சி என்னன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு. கரெக்டாக? ரைட். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, 3 பேர் சேர்ந்து ஒர்க் பார்க்குறாங்க. எட்வர்டு வந்து 2 நாளில் வந்து லெஃப்ட் ஆயிடுறாங்க. ஆப்ரஹாம் வந்து ஒர்க் முடிகிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி லெஃப்ட் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த இடத்துல தான் ஒரு ட்ரிக்ஸை யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஸோ இவங்க 3 பேர் சேர்ந்து 2 நாள் வந்து எவ்வளோ ஒர்க் பார்த்துருக்காங்கன்னு பார்த்துட்டு அதை மைனஸ் பண்ணி அதுக்கப்புறம் ரிமைனிங் ஒர்க்கில் இவங்க 3 நாளைக்கு முன்னாடி வந்து போயிருக்காங்கன்னா அந்த ஒர்க்கை பார்த்துட்டு மிச்ச ஒர்க்குக்கு எவ்வளோ நாள் முடியுது அப்படின்றத நீங்கள் பார்ப்பீங்க. கரெக்டாக? ஸோ அதுதான் யூஸ்வலாக ஃபாலோ பண்ணுறது. நான் என்ன பண்ண போகிறேன்னா, இங்கே எட்வர்டு வந்து 2 நாளில் வந்து ஒர்க்கை விட்டு வெளியே போகிறாரு. அப்போ இந்த 2 நாள் வந்து எட்வர்டு பார்த்த ஒர்க்கு என்னன்னு பார்க்க போகிறேன். ஸோ 104 ஒர்க்கு பார்த்துருப்பாங்க. கரெக்டாக? ஸோ அப்போ டோட்டல் ஒர்க்கில் 102 ஒர்க்கு வந்து மைனஸ் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்ரஹாம் வந்து ஒர்க் முடிகிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி வெளியே போகிறாரு. கரெக்டா? ஸோ ஒர்க்கு முடிகிறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி ஆப்ரஹாம் வெளியே போகிறாருன்னா அப்போ அந்த 3 நாள் அவர் இருந்திருந்தா எவ்வளோ ஒர்க் பார்த்துருப்பாருன்னு நான் பார்க்குறேன். ஓகேவா? ஸோ ஆப்ரஹாம் 3 நாள் இருந்திருந்தா எவ்வளோ ஒர்க் பார்த்துருப்பாருன்னா, ஒரு நாளைக்கு 18 ஒர்க் பார்க்குறாங்கன்னா 3 டேஸ்க்கு வந்து 54 ஒர்க் பார்த்துருப்பாங்க. கரெக்டாக? ஸோ அந்த 54 வந்து அடிஷ்னலாக ஆட் ஆகுமா? ஏன்னா இல்லாத ஒர்க்கை நம்மளாம் என்ன பண்ணிக்கிறோம், 3 டேஸ் இருந்தால்
எவ்வளோ ஒர்க் பார்த்துருப்பாங்கன்னு பார்க்குறோம், அவ்வளோதான். ஸோ இப்போ என்ன வரும்னா இங்கே 50 102 462 ஓகே ஃபைன் கரெக்ட் 462 ரைட். இப்போ இந்த 462 ஒர்க்கை யார் பார்ப்பா? ஆல்ரெடி இவங்க ஒர்க்கை நான் மைனஸ் பண்ணிட்டேன். எட்வார்டு ஒர்க்கு 2 நாளில் எவ்வளோ பார்த்துருக்காங்கன்றதை பார்த்துட்டு அதை மைனஸ் பண்ணியாச்சு. அப்போ அவர் போயிட்டாரு. ஓகேவா? இப்போ யார் இருப்பா? ஆப்ரஹாமும் வேற யார் இருப்பா? ஜேவியர் தான் இருப்பாங்க. கரெக்டா? ஸோ இப்போ ஆப்ரஹாம் ஒர்க் முடியறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி வெளியே போயிடாருன்னு சொல்லிட்டேன். அப்போ அவர் 3 நாள் இருந்திருந்தா எவ்வளோ ஒர்க் பார்த்துருப்பாரு நான் பார்க்குறேன். ஸோ 3 நாள் இருந்திருந்தா 54 ஒர்க்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 422 ஒர்க் இருக்கு. இந்த 422 ஒர்க்கை யார் பாப்பா? அப்போ ஆப்ரஹாமும் ஜேவியர் தான் இருந்திருப்பாங்க. கரெக்டா? ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 35 ஒர்க் பார்க்குறாங்கன்னா இந்த 362 ஒர்க்கை முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? அவ்வளோதான். ஸோ கேன்சல் பண்ணாக்கா 7ஆல் கேன்சல் பண்ணுறேன். 7ஆல் கேன்சல் பண்ணாக்கா 66 டிவைடட் பை 5 1365 டைம்ஸ் வரும். சாரி 65 வருமா? 13 into 5 அப்போ 13.2 வருது. ஓகே ஆன்சர் டி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பழங்க. இந்த கொஷினுக்கெலாம் இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் சொன்னேன். நீங்கள் எல்சிஎம் வரைக்கும்லாம் எல்லாரும் எடுத்துருவீங்க. இந்த ஸ்டெப்பு வந்து எல்லாரும் பண்ண போகிற காமன் மெத்தடு. பட் இதுக்கப்புறம் பண்ண போகிற மெத்தடு தான் நீங்கள் எப்படி நீங்கள் திங்க் பண்ணி நீங்கள் பண்ணுறீங்கன்றதெல்லாம் விஷயமே. ஓகேவா? ரைட். அடுத்த கொஷின். 3 numbers are in the ratio 17:3, 13:8 and their LCM is 7072. their HCF is. இதுவும் பார்த்தீங்கன்னா ஈஸியான சம் தான். நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. என்ன மாதிரி பார்த்துருப்பீங்கன்னா 2 எல்சிஎம் வச்சு கேட்டிருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஈஸியாக போட்டிருப்பீங்க. 3 நம்பருக்கான எல்சிஎம்ன்றது உங்களுக்கு அந்தளவுக்கு தெரிஞ்சிருக்காது சில பேருக்கு. ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே ரேஷியோவில் இருக்கிறனால நான் 17x 13x அதுக்கப்புறம் 8xன்னு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ இந்த 3க்கும் உண்டான எல்சிஎம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே 17 13. ஸோ இதெல்லாம் கோப்ரைம் நம்பரில் இருக்குது. கரெக்டாக? ஸோ கோப்ரைம் நம்பரில் இருக்கும்போது என்ன பண்ணலாம்? ஸோ இதை கம்ப்ளீட்டாக மல்டிப்ளை பண்ணால் அதுதான் பார்த்தீங்கன்னா என்னவாக இருக்கும்? எல்சிஎம்மாக இருக்கும். ஸோ எக்ஸ் 3லேயுமே எக்ஸ் இருக்குன்னா அப்போ காமனாக ஒரு எக்ஸ் வரும். ஓகேவா? ஸோ அப்போ 17 into 13 into 8 into x இதுதான் பார்த்தீங்கன்னா இதோட எல்சிஎம் 7072. ஓகேவா? ஸோ இதை நான் கேன்சல் பண்ணால் 13ஆல் கேன்சல் பண்ணலாமா? 13ஆல் கேன்சல் பண்ணால் இங்கே 5 times 65 அதுக்கப்புறம் 544. ஓகேவா? அடுத்து 8ஆல் கேன்சல் பண்ணுறேன் 60. ஓகே 68. அடுத்து 17ஆல் கேன்சல் பண்ணும்போது 4 times. அப்போ எக்ஸுடைய வேல்யூ எனக்கு என்ன வருது? 4ன்னு வருது. கரெக்டாக? அவன் கேட்குறது HCF கேட்குறான். 17x 13x 8x இந்த 3க்கும் HCFன்றது காமன் ஃபேக்டர் என்ன இருக்குது? எக்ஸ் மட்டும்தான் இருக்குது. அப்போ நான் எக்ஸோடைய வேல்யூ என்ன கண்டுபிடிக்கிறேனோ அதுதான் பார்த்தீங்கன்னா இதோடைய HCFஆக இருக்கும். இதுதான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின். இஃப் secant theta plus cosecant theta equal to a and tan theta plus cot theta equal to b, find the value of cosecant 2 theta. இதெல்லாம் பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிருவீங்க. என்ன வேரியபிளில் கொடுத்துருக்கான், இதை நம்ம டெரைவ் பண்ணுமா அப்படின்ட்டு. ஒன்றுமே இல்லை. இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, டைரக்ட் ரிசல்ட் இருக்குது. அது தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான், கண்ணை மூடி நீங்கள் போட்டு போயிடலாம். இதுக்கு ஆன்சர் வந்து நான் இப்போயே சொல்கிறேன், b/2. இது எப்படி அப்படின்னா இதில் ஒரு ரிசல்ட் இருக்குது, தெரியலை அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க. tan theta plus cot theta equal to 2 cosecant 2 theta. ஓகேவா? இதை நீங்கள் tan thetaவை நீங்கள் sin theta by cos theta அதே மாதிரி இங்கே cos theta by sin theta போட்டு டெரைவ் பண்ணி பாருங்கள். sin 2a ஃபார்முலா வரும். அதை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுத்தீங்கன்னா 2 cosecant 2 thetaன்னு வரும். டெரைவ் பண்ணி பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஒரு 3 ஸ்டெப்பு தான். ஓகேவா? ஸோ இதை நீங்கள் ஃபைனல் ரிசல்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா முடிஞ்சு. இவன் கேட்குறது என்ன கேட்குறான்? இந்த cosecant 2 theta தான் என்னன்னு கேட்குறான். அப்போ tan theta plus cot theta எதுக்கு ஈக்குவல்? b இருக்கா? இந்த 2 இங்கே வந்துச்சுன்னா b/2. அவ்வளோதான். இந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு தேவையே இல்லை. ஓகேவா? இது சும்மா குழப்பறதுக்காக கொடுத்துருப்பாங்க. அதான் ஆப்ஷனும் அதே மாதிரி வச்சுருக்கான். ஸோ அப்போ ஏன்னு இருக்கா? ஏல உள்ள டேர்ம் எதுவுமே வராது. ஓகேவா? கண்ணை மூடிட்டு நீங்கள் b/2ன்னு போட்டுடலாம். அடுத்தது sin 6a equal to cos 12a. Find the value of tan 9a plus cot 9a. Okay. sin 6a equal to இங்கே cos 12a இருக்கா? ஸோ cos theta நான் எப்படி எழுதலாம்? sin 90 minus theta எழுதலாமா? ஸோ அதுதான் பண்ண போகிறேன். sin 90 minus
12a. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே தீட்டாவை ஈக்குவல் பண்ணிடலாமா? அப்போ 18a ஈக்குவல் டு எதுக்கு ஈக்குவல்? 90க்கு ஈக்குவல். ஸோ அப்போ a உடைய வேல்யூ 5. a உடைய வேல்யூ 5 அப்படின்னா இங்கே டர்ன் 9 into 5 டர்ன் 45 plus cot 45 இதோடைய வேல்யூ என்ன? 1 plus 1 2. அவ்வளோதான். ஓகே, நெக்ஸ்ட் சம். ஸோ ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான சம்மு. 3 positive integers a, b and c satisfy the following condition. First one, a and b are the coprime. Okay, b and c are the coprime. a and c not coprime. abc equal to 360. Okay, சரி, abc equal to 360 ன்னு கொடுத்துட்டான். இப்போ நான் இதை ஃபேக்டரைஸ் பண்ணுறேன். ஃபேக்டரைஸ் பண்ணாக்கா 8 9 5 வருமா? 72 72 into 5. ஓகே, 2 cube into 3 square into 5. ஓகேவா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 360. ஸோ ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணியாச்சு. அதாவது 8 into 9 into 5ன்னு பிரிச்சாச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்க? கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. ஏயும் பியும் கோப்ரைமாக இருக்கணும், பியும் சியும் கோப்ரைமாக இருக்கணும், ஏவும் சியும் கோப்ரைமாக இருக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. அதாவது கோப்ரைம்னா நீங்கள் செட் பண்ண போகிற ரெண்டு வேல்யூ, ஏக்கு ஒரு வேல்யூ இருக்கும், பிக்கு ஒரு வேல்யூ இருக்கும், ரெண்டுக்கு உண்டான ஹெச்சிஎஃப் வந்து 1 தான் இருக்கணும். 1. ஓகேவா? 1 தவிர வேறு எதுவுமே இருக்கக்கூடாது. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 8 9 இருக்குன்னா 8க்கும் 9க்கும் உள்ள ஹெச்சிஎஃப் என்ன? 1 தான் இருக்குது. கரெக்டாக? 1 தவிர வேறு எந்த நம்பரும் டிவைட் ஆகக்கூடாது. அப்படி இருக்கிற நம்பர் தான் கோப்ரைம் அப்படின்னு அர்த்தம். அப்படி இருக்கிற அந்த பேர் ஆஃப் நம்பர் தான் கோப்ரைம்னு அர்த்தம். ஸோ அதே மாதிரி பியும் சியும் கோப்ரைமாக இருக்கணும், ஏவும் பியும் கோப்ரைமாக இருக்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. ஓகேவா? இப்போ அது அப்படி இருக்கும்போது எனக்கு மினிமம் பாசிபிள் வேல்யூ எனக்கு ஏபிசிக்கு என்ன கிடைக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ நான் இதே அப்படியே வச்சுக்கிறேன். ஓகேவா? நான் இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லி கட்டுறேன். இது ஏபிசி 3 நான் இப்படி எடுத்துக்கிறேன். இப்போ இது ரெண்டும் கோப்ரைம் தான். கரெக்டாக? ஏன்னா 8க்கும் 9க்கும் உள்ள ஹெச்சிஎஃப் வந்து 1. அதே மாதிரி 9 into 5 கோப்ரைம் தான். கரெக்டாக? ஏன்னா 9க்கும் 5க்கும் உள்ள ஹெச்சிஎஃப் வந்து 1 தான் வரும். ஆனால் ஏக்கும் சிக்கும் உள்ள ஹெச்சிஎஃப் வந்து கோப்ரைமாக இருக்கக்கூடாது. ஆனால் 8க்கும் 5க்கும் உள்ள ஹெச்சிஎஃப் என்னது? 1 வருது. சரி, 1 மட்டும்தான் இருக்குது. அப்போ 1ன்றப்ப அது கோப்ரைம் ஆயிரும். கரெக்டாக? அந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாமல் போயிடும். அதனால நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த 8 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 8ஐ நான் 4 into 2ன்னு பிரிச்சுட்டு இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணிக்கிறேன்? அந்த 2ஐ இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள். ஸோ 4ம் 9ம் ஹெச்சிஎஃப் 1 வருதா? அப்போ இது கோப்ரைம். அடுத்து 9ம் 10ம் ஹெச்சிஎஃப் 1 வருதா? இது கோப்ரைம். அதுக்கப்புறம் 4 10க்கு உண்டான ஹெச்சிஎஃப் பார்த்தீங்கன்னா என்ன வருது? 2 வருது. ஸோ கோப்ரைம் கிடையாது. கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிருச்சு. இப்போ மினிமம் பாசிபிள் வேல்யூ என்னது? ஸோ 4 + 9 13, 13 + 10 23. ஓகேவா? இது ஒரு பாசிபிள் கேஸ் இருக்குது. அதே மாதிரி இன்னொரு கேஸும் வரும். இப்போ நான் இது வந்து அதே இது ஏபிசிக்கு நான் வந்து மினிமம் வேல்யூ செட் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே ஏக்கு இப்போ பார்த்தீங்கன்னா 2 into 3 6ன்னு நான் செட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிக்கு வந்து 5. ஸோ இப்போ பாருங்கள், 6 into 5 பார்த்தீங்கன்னா என்ன வருது? கோப்ரைம் நம்பர் தான் இது. ஏன்னா ஹெச்சிஎஃப் பார்த்தீங்கன்னா 1ன்னு வருது. கரெக்டாக? ஸோ இப்போ இங்கே 6 வந்துருச்சு. 2 into 3 நான் இங்கே கொண்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் இப்போ என்ன இருக்குது? பேலன்ஸு 2/2 இங்கே ஒரு 3 இருக்குது. கரெக்டாக? ஸோ 12 இங்கே. இப்போ பாருங்கள், 5க்கும் 12க்கும் உள்ள ஹெச்சிஎஃப் 1. கரெக்டாக? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏக்கும் சிக்கும் பார்த்தீங்கன்னா ஹெச்சிஎஃப் என்ன வருது? 6 வரும். கரெக்டாக? ஸோ அப்போ அது கோப்ரைம் நம்பர் கிடையாது. இதுவும் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இங்கே அப்போ இதோடைய சம் பாருங்கள். 6 + 5 11. ஸோ 11 + 12 23. ஓகேவா? ஸோ மினிமம் வேல்யூவாக இருக்கணும். ஓகே, நிறையா கண்டிஷன் கூட இதுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலாம். ஓகேவா? இந்த கண்டிஷனை வச்சு நிறையா கேஸ் கூட இதில் பாசிபிள் பேர்ஸ் வரலாம். பட் அந்த வர வேல்யூ மினிமம் பாசிபிள் வேல்யூவாக இருக்கணும். அதுதான் முக்கியம். அப்படி இருக்கிற a + b + c உடைய வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கேஸு இதெல்லாம் முக்கியமான சம்மு. இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது, find the least value of 4k² + 2m for which the 5-digit number 7km93 is divisible by 9. ஸோ 9ஆல் இந்த நம்பர் டிவைட் ஆகணும். அப்படி இருக்கும்போது 4k² + 2m உடைய வேல்யூ லீஸ்ட் வேல்யூ வரணும். அப்போ கேக்கும் எம்க்கும் என்ன வேல்யூ இருக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே,
ஸோ 9 ஆல் டிவைட் ஆகணும்னா நான் முன்னாடியே வீடியோஸ்லாம் சொல்லியிருந்தேன். இது சிம்பிள் ட்ரிக் இருக்குன்ட்டு. 2 நம்பர் ஆட் பண்ணால் 9 இருக்கணும். இல்லை 9 இருந்தாலே அந்த நம்பரை கட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? 9 இருக்கு, அதை கட் பண்ணிடுங்க. ஸோ 7 + 3 வந்து 10. அப்போ 10 + k + m இந்த இது வந்து 9 ஆல் டிவைட் ஆகணும். ஓகேவா? இப்போ கேக்கும் எம்முக்கும் என்ன வேல்யூ நான் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா இங்கே லீஸ்ட் வேல்யூ கிடைக்கும். 4k² + 2m. இங்கே இதில் நல்லா பாருங்க, கே இருக்கு பார்த்தீங்களா? இந்த கே வந்து ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. அப்போ மினிமம் எம்மை விட கண்டிப்பாக கே செட் பண்ணுற வேல்யூ வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, மினிமமாக இருக்கணும். புரியுதா? அதாவது கே விட எம் உடைய வேல்யூ தான் பெருசாக இருக்கணும். புரியுதா? ஏன்னா கேக்கு நீங்கள் மினிமம் வேல்யூ செட் பண்ணாதான் அது ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆகும், பெரிய வேல்யூவாக போகும். ஸோ இப்போ 2 வச்சாலே அது என்ன ஆகும், 2² போயிருது. அப்போ 4 வச்சா 16 போயிருது, 5 வச்சா 25 போகுது. ஏன்னா பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ கே உடைய வேல்யூ எவ்வளோக்கு எவ்வளோ மினிமமாக செட் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ செட் பண்ணாதான் லீஸ்ட் வேல்யூ நமக்கு ஓவராலாக கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஒரு பாயிண்ட்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இங்கே நான் செட் பண்ண போகிற கே உடைய வேல்யூ இருக்கிறதுலே மினிமம் வேல்யூ நான் எதுலேருந்து சூஸ் பண்ணலாம், 0லேருந்து 9 வரைக்கும் சூஸ் பண்ணலாமா? அப்போ நான் கே உடைய வேல்யூ நான் 0 சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ கே உடைய வேல்யூ நான் 0 சூஸ் பண்ணாதான் எனக்கு இங்கே மினிமம் வேல்யூ கிடைக்கும். ஓகேவா? ஸோ அடுத்து எம் உடைய வேல்யூ அப்போ என்ன வரும் அப்படின்னா, இங்கே 0 சூஸ் பண்ணிட்டேன். எனக்கு இங்கே சம் ஆஃப் டிஜிட் வந்து should be divisible by 9. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே 10 + 0 10. அப்போ இங்கே எம்முக்கு என்ன வேல்யூ இருக்கலாம்? ஸோ இங்கே 8 போட்டால் தான் என்ன வரும், 10 + 8 18 வரும். ஓகேவா? அப்போ 18 வந்து 9 ஆல் டிவைட் ஆகுமா? ஆகும். ஸோ அப்போ எம் உடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 8. அவ்வளோதான். ஸோ அப்போ இங்கே கேக்கு 0 போட்டால் இந்த டேர்ம் ஃபுல்லாக அப்படியே போயிடும். 2m உடைய வேல்யூ மட்டும் நம்ம கால்குலேட் பண்ணால் போதும். 2 × 8 16. அவ்வளோதான். அடுத்தது 2 banks A and B offered loans at 3.5% and 6.5% per annum respectively, as is borrowed an amount of rupees 3,40,000 from each bank. Find the positive difference between the amounts of simple interest paid to the 2 banks by as is after 2 years. ஓகே. ஸோ இதில் என்ன கொடுத்துட்டாங்க, 3,40,000 வந்து ஒவ்வொரு பேங்க்ல இருந்து வாங்குறான். ஓகேவா? 2 பேங்க்ல இருந்து கடன் வாங்குறான், ஏபில இருந்து. ஓகேவா? ஸோ இப்போ என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பேங்க்ல வந்து 3.5% இன்ட்ரெஸ்ட்டும், இன்னொரு பேங்க்ல வந்து 6.5% ஒரு வருஷத்துக்கு நம்ம என்ன பண்ணோம், கட்டணும். ஓகேவா? ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணோம். இப்போ ரெண்டுக்கும் உண்டான டிஃபரன்ஸு, இந்த 2 இன்ட்ரெஸ்ட்டுக்கு உண்டான டிஃபரன்ஸ் 2 வருஷம் கழிச்சு என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 3,40,000க்கு வந்து 3.5% என்னன்னு பார்ப்பாங்க. அடுத்து இன்னொரு பேங்க்ல 3,40,000க்கு 6.5% என்னன்றது பார்ப்பாங்க. அதை வந்து 2 வருஷத்துக்கு பண்ணிட்டு மைனஸ் பண்ணுவீங்க. பட் அப்படிலாம் தேவையே இல்லை. இங்கே இதோட டிஃபரன்ஸ் என்ன, 3%. இன்ட்ரெஸ்ட்டுக்கு தான் நம்ம டிஃபரன்ஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் என்னன்னு கேட்குறான். கரெக்டா? ஸோ அப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டுடைய டிஃபரன்ஸ் என்னன்னு பார்க்குறேன், 3%. கரெக்டா? ஸோ அப்போ 3% இது ஒரு வருஷத்துக்கு. அப்போ 2 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 6%. அப்போ 3,40,000ல் 6% என்னன்றதை பார்த்தா டைரெக்டாக 2 வருஷத்துக்கு உண்டான டிஃபரன்ஸ் கிடச்சிரும், 20,400. ஓகேவா? அடுத்தது, if a triangle has sides a, b, c and fixed sum a plus b plus c equal to 18, find the maximum possible area of triangle. maximum possible areaன்றது எப்போ கிடைக்கும் அப்படின்னா, ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளில் தான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏரியா கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த சம் இருக்கு பார்த்தீங்களா, a plus b plus c equal to 18. அப்போ இதிலிருந்து நான் என்ன கண்டுபிடிச்சிடலாம், சைடு ஏ என்னன்றது நான் கண்டுபிடிச்சிடலாமா, 6ன்றது. கரெக்டாக? ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளுடைய சைடு வந்து 6 அப்படின்னா இதோடைய ஏரியா என்னவா இருக்கும், √3/4 a². கரெக்டா? அவ்வளோதான். ஸோ 9√3 முடிஞ்சு. இந்த ஒன்று மட்டும் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? சம் வந்து 3 சைடுடைய சம் வந்து சம் வேல்யூ கொடுத்துட்டாங்க, சம் இன்டீஜர் கொடுத்துட்டாங்கன்னா அதில் மேக்ஸிமம் பாசிபிள் ஏரியா எதுக்கு வரும் அப்படின்னாக்கா ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளுக்கு தான் வரும் அப்படின்றது தெரிஞ்சுன்னா சம் முடிஞ்சு. ஓகேவா? ஓகே. ஸோ இன்னைக்கு நடத்தின சம்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்தடுத்து நான் பார்ட்லாம் போடுறேன், முக்கியமான சம்லாம் எடுத்து போகிறேன். இதெல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அடுத்து வரப்போகிற அண்டர் கிராஜுவேட் லெவல் எக்ஸாமாக இருக்கட்டும், குரூப் டி எக்ஸாமாக இருக்கட்டும், எஸ்எஸ்சி சிஜிஎல் எக்ஸாமாக இருக்கட்டும், ஸோ இதுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Thank you.